இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை ஹமாஸ் விதித்த நிபந்தனைகள். அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரகம் ஹமாஸை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று கருத்து. முஸ்லிம் உலகம் இன்று ஒருங்கிணைந்த ஒரு சக்தியாக வளர வேண்டிய அவசியம். இஸ்லாமிய மாநாட்டில் கருத்து. உருவாகும் ரஷ்யா USA கூட்டணி ஐரோப்பாவிற்கு சிக்கல். போரை நிறுத்த ட்ரம்ப் அவசரம் காட்டுவதால் பேரம் பேசுகின்றது ரஷ்யா. வெளியான தகவல். நான் ஏன் இந்தியாவிற்கு பணம் தர வேண்டும், அங்கு பணம் இருக்கின்றது, ட்ரம்ப் கருத்து. இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரையும் ஒரே கட்டமாக விடுதலை செய்ய தயார் என்று ஹமாஸ் ஆயுத குழு கோருகின்றது. ஹமாஸ் அவர்கள் பிடித்து வைத்துள்ள அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே கட்டமாக விடுதலை செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதற்காக அவர்கள் கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளனர். இது சமாதான முயற்சிக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. அதாவது பணைய கைதிகள் அனைவரையும் ஒரே கட்டமாக விடுதலை செய்ய தயாராக இருக்கின்றோம். அதற்கு ஈடாக காசாவில் நிரந்தரமாக போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் கோருகின்றது. காசா முனையில் இருந்து இஸ்ரேல் படையினர் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் ஹமாஸ் கோருகின்றது. அதேவேளை பணைய கைதிகள் மீட்பு, காசா முனையிலிருந்து ஹமாஸ் ஆயுத குழுவை முழுமையாக அகற்றுவதே போரின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறி வருகின்ற பின்னணியில் ஹமாஸ் இவ்வாறு கோரிக்கையை முன்னெடுத்திருக்கின்றது. ஹமாஸ் தரப்பில் இருந்து வெளிவந்த தகவல்களின்படி அவர்கள் பணைய கைதிகளை விடுவிக்க ஏற்கனவே ஒரு திட்டத்துடன் இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக இஸ்ரேல் காசா மாகாணத்திலிருந்து தனது படைகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. இதன் மூலம் காசாவை மீண்டும் முழுமையாக கட்டுப்படுத்த விரும்புகின்றது ஹமாஸ். மேலும் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பல்வேறு பலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெருமளவிலான பலஸ்தீனிய போராளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஹமாஸ் கோருகின்றது. இது இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு சிக்கலை ஏற்படுத்தும் விடயமாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் அரசாங்கம் இதுவரையில் ஹமாஸ் விதித்த நிபந்தனைகளை முற்றிலும் நிராகரித்துள்ளது. அவர்கள் காசா பகுதியிலிருந்து படைகளை திரும்ப பெறுவது மட்டுமல்ல, பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்வது போன்ற விடயங்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு எதிராகும் என்றும் கோருகின்றார்கள். ஏற்கனவே சில பணைய கைதிகள் முந்தைய சமாதான முயற்சியின் போது விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னும் பலர் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். இஸ்ரேலின் வலதுசாரி அரசாங்கம் இந்த கைதிகளை விடுவிக்க எந்தவிதமான உறுதியும் வழங்க முடியாது என்று கூறுகின்றது. இது எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்வியையும் எழுப்புகின்றது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையான பேச்சுவார்த்தை இந்த நிபந்தனைகளால் மேலும் சிக்கலாக மாறியுள்ளது. ஒரு பொருளில் இது யுத்தத்திற்கான தொடர்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. இனி இஸ்ரேல் மற்றும் சர்வதேச சமூகம் ஹமாஸ் முன்வைத்த நிபந்தனைக்கு எப்படி பதிலளிக்கப் போகின்றது என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்த சில நாட்கள் இதற்கு தெளிவான நிலை உருவாகும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க குடியரசுக் கட்சியின் செனட்டர் லிண்ட்சே கிரகம் ஹமாஸை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இதற்காக இஸ்ரேலுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் என்று கடுமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவருடைய கருத்தின்படி நாம் ஜெர்மனியர்களையும் ஜப்பானியர்களையும் அளித்தது போல் ஹமாஸும் அளிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு அதை அளிக்க முழு சுதந்திரம் வழங்கப்படும். இது எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் உட்பட்டது அல்ல என்று கூறியிருக்கின்றார். செனட்டர் கிரகாமின் இந்த கருத்துக்கள் உலகளாவிய ரீதியில் பெரும் எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. பலரும் இதனை இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய தேவையாக பார்க்க, மறுபுறம் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் இதனை ஒரு தீவிரவாத அணுகுமுறை என்று கண்டித்திருக்கின்றன. அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். இதேவேளை ஜனநாயக கட்சியில் உள்ள சிலர் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் சமச்சீர் அணுகுமுறையை ஆதரிக்கின்றார்கள். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் பல ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது. 2023 அக்டோபர் மாதத்தில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலளிக்க இஸ்ரேல் கடுமையான எதிர்பதில்களை அளித்தது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இதுவரையில் உயிரிழந்த நிலையில் இந்த மோதலுக்கு முடிவு காணும் வழிகள் குறித்து சர்வதேச சமூகத்தில் விவாதங்கள் நடைபெறுகின்றன. அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேலை ஆதரித்து வருகின்றது. பைடன் நிர்வாகம் கூட சமீபத்திய மோதல்களில் இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை உள்ளது என்று கூறியது. ஆனால் லிண்ட்சே கிரகாமின் கருத்துக்கள் அதன் புவிசார் தாக்கத்தை அதிகரிக்கும் வகையில் உள்ளன. லிண்ட்சே கிரகாமின் இந்த கருத்துக்கள் பல நாடுகளின் எதிர்ப்பையும் ஆதரவையும் உருவாக்கியுள்ளன. குறிப்பாக அரபு நாடுகள் இந்த கருத்தை கண்டித்திருக்கின்றன. சில அரபு நாடுகள் தங்கள் கண்டனங்களையும் வெளியிட்டிருக்கின்றன. மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக வலியுறுத்துகின்ற ஐநா இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் அமைதியை ஊக்குவிக்குமாறு கேட்டுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதுவரை மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைகளை ஆதரித்து வருகின்றன. செனட்டர் லிண்ட்சே கிரகாமின் இந்த கடுமையான கருத்துக்கள் இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சினைக்கு மேலும் தீயை புகட்டும் வகையில் உள்ளது என்று விமர்சிக்கப்படுகின்றது. இவரது பேச்சு எதிர்காலத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எவ்வாறு மாற்றும் என்பதை கவனிக்க வேண்டிய தேவை உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் இஸ்லாமிய ஒற்றுமையின் அவசியம் பற்றி பஹ்ரைனில் நடந்த இஸ்லாமிய மாநாட்டில் மிகவும் பரவலாக பேசப்பட்டிருக்கின்றது. இதனை அந்த மாநாட்டில் அல் அக்ஜர் முக்தி ஷேக் அகமது எல் தாயிப் கூறியிருக்கின்றார். அவரின் கருத்துக்கள் பல
இன்றைய உலகம் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மனிதகுலம் ஒரு பேரழிவை எதிர்கொண்டு வருகின்றது என்றும் சமூக அமைதி சிதைந்து ஒற்றுமை குலைந்து மத மற்றும் கலாச்சார வேறுபாடுகளின் அடிப்படையில் சமூகங்களில் பிளவு உருவாகி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதில் முஸ்லிம்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். முஸ்லிம் நாடுகளில் நடக்கின்ற போர்கள், இடம்பெயர்வுகள், மனித உரிமை மீறல்கள் போன்றவை முஸ்லிம் மக்களை மிகுந்த சோதனையில் ஆழ்த்தி இருக்கின்றன. இந்த நெருக்கடியை சமாளிக்க முஸ்லிம்களிடையே ஒற்றுமை மிக மிக முக்கியம் என்று கூறியிருக்கின்றார். வேறு எந்த வழியும் இல்லாமல் முஸ்லிம்கள் தங்களுக்குள் சகோதரத்துவ உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள மதப்பிரிவினை, அரசியல் குழப்பங்கள், தீவிரவாதத்தால் உருவாகியுள்ள முரண்பாடுகள் போன்றவை முஸ்லிம் உலகத்தை குலைக்கின்றது. இவை மீதான தீர்வாக முஸ்லிம்கள் தங்கள் அடையாளத்தை மறக்காமல் ஒருமித்த அணிவகுப்பை ஏற்படுத்த வேண்டும். முஸ்லிம்கள் உலக அமைதிக்கு உதவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாம் சமாதானத்தை வலியுறுத்தும் மதமாகும். ஆனால் இப்போது முஸ்லிம்கள் பல்வேறு காரணங்களால் எதிர்மறையான விளக்கங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக கூறுகின்றார். இந்நிலையில் அவர்கள் தமது மதத்தின் உண்மையான போதனைகளை உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறுகின்றார். முஸ்லிம்கள் தமது பிரிவினைகளை விட்டு விலகி ஒற்றுமையை வளர்த்துக் கொண்டால் மட்டுமே இன்றைய சவால்களை எதிர்கொண்டு முன்னேற முடியும் என்று கூறுகின்றார். முஸ்லிம் உலகம் இன்று ஒருங்கிணைந்த ஒரு சக்தியாக வளர வேண்டிய அவசியம் அதிகமாகியுள்ளது. இது மட்டுமே இன்றைய உலகில் மிகப்பெரிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரே வழி என்றும் அவர் கூறியுள்ளார். அடுத்து, உக்ரைனில் அவசரமாக அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி ட்ரம்ப் செல்வதால் ரஷ்யா பெரும் பேரம் பேசுகின்றது. சவுதி அரேபியாவில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புடினுக்கு இடையே சாத்தியமான சந்திப்பு மற்றும் மாஸ்கோ ஆராய விரும்புகின்ற இருதரப்பு உறவுகளில் சாத்தியமான முன்னேற்றங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தார்கள். இந்நிலையில் ட்ரம்புடனான சந்திப்பின் போது அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்காக அமெரிக்க சகாக்களிடம் மிகவும் இணக்கமான மற்றும் சில அம்சங்களில் பாராட்டுக்குரிய அணுகுமுறைகளை வெளிப்படுத்த புடின் தனது தூதர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்று ரஷ்ய தூதரக வட்டாரங்கள் கூறுகின்றன. ட்ரம்ப் உக்ரைனில் அவசரமாக அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி செல்வதால் ரஷ்யா பெரும் பேரம் பேசுவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து ரஷ்ய தூதுவர் ஒருவர் கூறுகையில், எங்கள் தூதுக்குழு பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பணியை மேற்கொண்டது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வாதிடுவதற்கல்ல என்றார். அதேபோல் மற்றொரு தூதர், பேச்சுவார்த்தைகளுக்கான எங்கள் அணுகுமுறையில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் கடினத்தன்மை இணைப்பதே முக்கியம் என்று கூறுகின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் போரின் முடிவை விரைவுபடுத்துவதற்கான தனது அணுகுமுறைகளையும் சமீபத்தில் வெளியிட்டார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே நாளில் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றும் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு உக்ரைன் அரசாங்கத்தையும் மக்களையும் அதிர்ச்சியடைய செய்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் உக்ரைன் போருக்கு விரைவான தீர்வு காண்பதாக வாக்குறுதியளித்தார். அதன்படி ரஷ்ய அதிபர் புடினுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு ஒருநாள் பேச்சுவார்த்தையின் மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று நம்புகின்றார். இது இருதரப்புகளுக்கும் ஏற்றவாறு சமரசம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் அரசாங்கம் ட்ரம்பின் இந்த அணுகுமுறையை நம்பகத்தன்மையற்றதாகவும் உக்ரைனின் சுயநிர்ணய உரிமைகளை பாதிக்கக்கூடியதாக கருதுகின்றது. அவர்கள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை முற்றிலும் நிறுத்துவதும் தமது நிலைப்பாட்டை முழுமையாக மீட்பதுமே தங்களின் முக்கியமான இலக்காக உள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள். ட்ரம்பின் சமரச முன்மொழிவுகள் உக்ரைனின் தேசிய நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். ட்ரம்பின் அறிவிப்புக்கு மத்தியில் உக்ரைன் ரஷ்யா போரின் முன்னணி பகுதிகளில் மோதல்கள் தொடர்ந்தும் கடுமையாகவே நீடிக்கின்றன. கிழக்கு உக்ரைனின் டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பகுதிகளில் இருதரப்புகளும் தங்களின் நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்த முயல்கின்றன. போரின் காரணமாக பொதுமக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நிலையில் மனிதாபிமான உதவிகள் அவசியமாகின்றன. ட்ரம்பின் அணுகுமுறைக்கு சர்வதேச சமூகத்திலும் எதிர்வினைகள் எழுந்திருக்கின்றது. சிலர் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர இந்த முயற்சிகளை ஆதரிக்கின்றார்கள். மற்றவர்கள் உக்ரைனின் சுயநிர்ணய உரிமைகள் பாதிக்கக்கூடியது என்று கவலைப்படுகின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நாட்டு தலைவர்கள் உக்ரைனின் முழுமையான ஆதரவை தொடரும் என்று உறுதியளிக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பின் உக்ரைன் போருக்கான அணுகுமுறை சர்ச்சைகளையும் விவாதங்களையும் எழுப்பியிருக்கின்றது. உக்ரைன் தனது தேசிய நலன்களை முன்னிலைப்படுத்தி ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை முற்றிலும் எதிர்க்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலக அரசியலில் மாறிக்கொண்டிருக்கின்ற அணிமுகத்தினால் பல நாடுகள் புதிதாக தங்கள் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு வருகின்றன. இத்தகைய ஒரு முக்கியமான வளர்ச்சி ரஷ்யா USA கூட்டணியின் உருவாக்கத்தால் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் சிக்கலாக மாறக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். முந்தைய காலகட்டங்களில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பரஸ்பரம் எதிர்த்து போராடி வந்தன. குறிப்பாக உக்ரைன் போர் காரணமாக இந்த இரு நாடுகளும் முரண்பட்டன. ஆனால் சமீபத்தில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் ரஷ்யா அமெரிக்கா இடையே ஒரு புதிய புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. உலகின் பொருளாதார சூழ்நிலையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இரு நாடுகளையும் ஒரே மேசையில் அமர வைத்திருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் பொருளாதார பிரச்சினைகள் ரஷ்யாவின் தொடர்ச்சியான போர் செலவுகளும் இவற்றுக்கு காரணங்களாக அமைந்திருக்கின்றன. நிகழும் மாற்றங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் தலைவலியாக மாறக்கூடும் என்று ஊகிக்கப்படுகின்றது. ரஷ்யா அமெரிக்கா இணைந்து செயல்பட ஆரம்பித்தால் அது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே உக்ரைன் போர் காரணமாக பிரித்தானியா, ஜெர்மனி போன்ற நாடுகள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரித்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்கா தனது முன்னைய உறுதிமொழிகளை மீறி ரஷ்யாவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களில் இறங்கினால் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு தேவையான
ஆதரவினை இழக்கக்கூடும். இது ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த புதிய அணியமைப்பால் உக்ரைன் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகியுள்ளது. இதுவரையில் அமெரிக்கா வழங்கி வந்த ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகள் குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. மேலும் உக்ரைன் ஒற்றை நாடாக போராட வேண்டிய சூழலையும் தற்போது உருவாக்கியுள்ளது. இந்த ரஷ்யா அமெரிக்க கூட்டணியின் நீடித்து வருகின்ற பல விடயங்கள், அரசியல் மாற்றங்கள், பொதுவித சர்வதேச ஒப்பந்தங்கள் போன்றவை இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அமெரிக்காவின் நீண்டகால திட்டம் எதுவும் இங்கு உறுதியாக தெரியவில்லை. ரஷ்யா அமெரிக்க கூட்டணி உருவாகுமா அல்லது இது ஒரு தற்காலிக அரசியல் யுக்தியா? இது வரும் நாட்கள் உலக அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு அமெரிக்க அரசு நிதியுதவி வழங்குவதை விமர்சித்திருக்கின்றார். அவர் இந்தியா ஒரு பொருளாதார ரீதியான வளமான நாடாக இருப்பதை முன்னிறுத்தி நாம் ஏன் இந்தியாவிற்கு பணம் தர வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அவரது இந்த கருத்து சர்வதேச அரசியல் மற்றும் இருதரப்பு உறவுகளை பற்றிய முக்கிய விவாதங்களை எழுப்பியிருக்கின்றது. அமெரிக்காவின் அதிபராக இருந்த காலத்தில் அமெரிக்காவின் வெளிநாட்டு நிதியுதவிகளை குறைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருந்தார். அவர் அமெரிக்காவின் வரிப்பணத்தை வெளிநாடுகளுக்கு வழங்குவதை ஆதரிக்கவில்லை மற்றும் அது நாட்டின் உள்நாட்டு செலவுகளை சமாளிப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றே கருத்தை வலியுறுத்தி வருகின்றார். இந்தியாவிற்கு அமெரிக்கா வழங்குகின்ற நிதி உதவி, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மருத்துவ ஆராய்ச்சி, வளமிக்க உள்கட்டமைப்பு வளர்ச்சி போன்ற காரணங்களுக்காக வழங்கப்பட்டாலும் இந்தியா வளர்ந்த பொருளாதார மையமாக இருப்பதால் அதற்கு அமெரிக்காவின் நிதியுதவி தேவையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளுக்கு உதவித்தொகைகளை வழங்குகின்றது. இந்தியாவிற்கும் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்காக சில நிதியுதவிகளை வழங்குகின்றது. ஆனால் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இருப்பதால் இது அவசியமா என்றே ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவும் சுய நிதியுடன் வளர்ச்சி பாதையில் செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அமெரிக்காவின் நிதியுதவியின் அளவு மிக குறைவாக இருப்பதால் இது இருதரப்பு உறவுகளை பாதிக்குமா என்றும் இது ஒரு சிக்கலான கேள்வியாக மாறியிருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்க அரசியலில் பெரும் விவாதத்தை இது உருவாக்கியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.